பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 4வது வாரத்திலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம கூடி வந்தது 51வது ஞாயிற்றுக்கிழமையில கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 52வது ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இது 51வது ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இந்த 51 ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய ஆலயத்துல அவருடைய ஆராதனையில கர்த்தருடைய ஆராதிக்க அவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வர்ற நாட்களிலே சபை கூடி வருவதை நான் ஒரு நாளும் விட்டுவிடாதபடி சபை கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்த தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனத்துல நாம நினைவு கூற வேண்டிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன நினைவு கூறணுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா, சொல்லுங்க, 40 வருஷமா வனாந்தரத்துல வழி நடத்தினாராம். யாரும் வேலை செய்யல, சம்பாத்தியம் பண்ணல, உழைக்கல. ஆனா 400 வருஷம் வனாந்தரத்துல அவங்க நடக்கும் பொழுது 3 நேரமும் அவங்கள போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு நாம நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? இந்த வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் நம்மோடு கூட இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். அப்ப எதுக்கு கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார்? 37வது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப எதற்காக இதுவரைக்கும் இந்த தேசத்துல ஆண்டவரோ பிள்ளைகளாகிய நம்மை உயிரோட வைத்திருக்கார் என்றால் இந்த சத்தியத்தை என்ன செய்யும்படியாக, மேய்ந்து கொள்ளும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, சத்தியத்தை வாசிக்கும்படியாக, வாசித்த கேட்ட சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். உன்னை நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நீ நினைப்பாயாக. பைபிள்ல ரெண்டையுமே சொல்லியிருக்குது. மறக்க வேண்டிய காரியத்தை சொல்லியிருக்குது, நினைக்க வேண்டிய காரியத்தை சொல்லியிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த 12வது மாதம் 4வது வாரத்து வரைக்கும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நாம் பலவீனப்படும் பொழுது நமக்கு பலன் தந்தார். நம்முடைய குடும்பங்கள்ல எந்த சேதம் இல்லாமல் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்தார். இதையெல்லாம் நாம் நினைக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, ஆமென். நினைத்து பார்க்கணும். எத்தனை முறை கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை, கலங்கி போன சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை ஆற்றி தேற்றி அற்புதமான விதத்துல வழி நடத்தியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம மறக்க கூடாது. நாம் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இத சங்கீதக்காரனுடைய இருதயத்துல அந்த நன்றி உள்ள இருதயத்தை கொடுத்திருக்கார். 116வது சங்கீதம் 12வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசித்தா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பாருங்க, ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் பாதுகாத்தா அதுக்கு நன்றி கடனா எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு அம்மா படுக்கையில இருந்தாங்க. பக்கத்துல ஒரு சின்ன மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷின்ல இருந்து ஒரு டியூப், அந்த டியூப்பை இந்த காது வலி வச்சு மூக்குல வச்சிருந்தாங்க. நான் என்னன்னு விசாரிச்சேன். இவங்களுக்கு மூச்சு திணறல். கொஞ்ச நாளா ஆஸ்பத்திரியில் போய் வச்சிருந்தோம். ஆஸ்பத்திரியில் போன உடனே அங்க வெண்டிலேட்டர் மூலமா இந்த ஆக்சிஜனை வச்சாங்க. அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்லை.
ஆனா ஆக்சிஜன் இல்லாம அவங்களால நம்மளை போல நார்மலா சுவாசிக்க முடியாது அப்படின்னு. இது எவ்வளவு அப்படின்னு? 3500 ரூபாய் அந்த மிஷின். இதை ஆன் பண்ண உடனே உள்ள இருந்து ஆக்சிஜன் வந்துகிட்டே இருக்கும். மூக்குல அது ஆக்சிஜன் போகும்போது சாதாரணமா இப்படி சுவாசிக்க முடியும். இல்ல அப்படின்னா மூச்சு திணறல் வந்துடும். இப்படி ஜனங்கள் எத்தனையோ வியாதியில அவதப்படும் பொழுது தேவனை நம்பி இருக்கிற நமக்கு 122வது சங்கீதம் 7வது வசனத்தின்படி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நாம தங்கி இருக்கிற வீட்டுல கர்த்தர் சுகத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தெய்வீக சுகம். அது உலகத்து மக்களுக்கு புரியாது. தெய்வீக சுகத்தை கர்த்தர் இன்னைக்கும் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அப்ப இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எப்படி ஜெபிக்க வேண்டுங்கிறதான ஆலோசனைகள். அப்படியெல்லாம் நாம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கைவிடாம பாதுகாத்தார். அப்ப தேவனுடைய ஆலயத்துல இன்னைக்கு வந்திருக்கிற நாம என்ன செய்யணும்? அவர் நடத்தி வந்ததை நினைப்பாயாக. 103ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. புதிய ஏற்பாட்டில இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? 10 பேர் ஆண்டவரை தேடி வந்தாங்க. 10 பேர். 10 பேருக்கும் குஷ்டரோகம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள். அந்த நாட்கள்ல ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகமா இல்லையா என்பதை மருத்துவர் பார்க்க மாட்டார். யார் பார்ப்பாங்க? ஆசாரியர் பார்ப்பாங்க. ஆசாரியர்கள் அதற்கு படிச்சிருக்காங்களா அப்படின்னா, பைபிள்ல எழுதியிருக்குது, ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருந்தா அவன் தோல் எப்படி இருக்கும், அவன் சரீரம் எப்படி இருக்கும், அப்படி இருந்தா அவன் குஷ்டரோகம். சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. பாளையத்துக்கு வெளியே குழி தோண்டி அங்க உள்ள இருக்கணும். அந்த வீட்டார அவனுக்கு போய் சாப்பாடு மாத்திரம் கொடுத்து வரணும். சாப்பாடு கொண்டு போகும்போதும் வரும்போதும் தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு வரணும். இது வேதனையான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்க முடியா போகிறார்கள். திடீர்னு கையை பார்த்தா போகும் போத நல்லா ஆயிப்போச்சு. காதெல்லாம் சுருங்கி போய் பார்த்தா நல்லா ஆயிப்போச்சு. மேல இருந்து ஒரு வகையான சீலும் ரத்தம் அந்த நாத்தம் வரும். அது சோகமாயி போச்சு. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. யார் சோகம் கொடுத்தது? சந்தோஷம். சந்தோஷத்துல 9 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. 9 பேர் எங்க போயிட்டாங்க? ஒருத்தர். அப்போ 9 பேரும் இது எப்படி கிடைத்தது என்று யோசிக்கல. ஒரே ஒரு ஆள் யோசித்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தேடி போன நசரனாகிய இயேசு நம்மளை பார்த்துட்டு நீங்க ஆசாரியர்களுக்கு காண்பீங்கன்னு சொன்னாரே, அவருடைய வார்த்தையை கேட்டு போகும்போது தானே நமக்கு சுகம் கிடைச்சது. அப்ப அவருக்கு தான் போய் நன்றி சொல்லணும்னு ஆண்டவர்கிட்ட அவருடைய பாதத்துல விழுந்து நன்றி சொல்றான். இப்ப நமக்கு ஒருத்தர் நன்றி சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லையா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கு என்ன செய்ய கொடேன். அப்போ நன்றி சொல்ல வேண்டிய காரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த மனுஷங்கிட்ட கேட்கிறாரு. 10 பேர் தானப்பா வந்தீங்க, நீ ஒருத்த மாத்திரம் வந்து நன்றி சொல்றிய, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப இந்த வருஷம் எத்தனை நன்மையை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கோம். எத்தனை காரியத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்.
இதை நம்ம மறக்காத உண்மையானால் தேவ சமூகத்துல வந்து அவர் செய்த நன்மைக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது, வாசிங்க. உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்பதற்கு இந்த முதல் குறிப்பு சொல்லுகிறது. நீ கையிட்டு செய்கிற காரியங்களை, வேலைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய தெரியாம சில நேரம் செஞ்சிருக்கிறோம். நான் மெட்ராஸுக்கு வந்த புதுசுல இந்த சிக்னல் விஷயம் எனக்கு தெரியாது. சோப்பு லைட் போட்டுக்கும் போது என் பாட்டில் போனா போலீஸ் பிடிச்சி திட்டுறான். நான் 2 முறை திட்டு வாங்கின, 3ஆவது முறை மெனக்கு நின்று, ஏயா நான் என் பாட்டில் பேசாம வரேன், நீ என்ன திட்டுற அப்படின்னு சொல்லி அவட போய் கேட்டேன். யோ நீ என்ன லோசா, சோப்பு லைட் எரியுது உன் பாட்டில் வர்றைய? ஓ அப்பதான் தெரியும், அப்ப சோப்பு லைட் எரிஞ்சா என்ன செய்யக்கூடாது போலுக்கோ, வரக்கூடாது போலுக்கோ. அப்புறம் சொன்னா, நீ சிவப்பு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீ வந்தேன்னா உன் மேல ஏதாவது காரு பஸ் ஏதாவது மோதிச்சுன்னா தப்பு ஓ மேலதான், அவன் ஒண்ணு உனக்கு நஷ்டீடு கொடுக்க மாட்டான், உயிரே போனாலும் ஓன் தப்பு அப்படின்றாங்க. அப்படின்னு அப்படியே விஷயம் இது நமக்கு என்ன செய்யல தெரியல. அப்ப எல்லாம் மோட்டர் பைக்கெல்லாம் இல்ல, வெறும் சைக்கிள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம செய்து வந்த எல்லா கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் நம்மளால அந்த உலகத்துல பிழைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். 2வது கர்த்தர் நமக்கு பாராட்டின ஆசீர்வாதத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது, உனக்கு ஒன்றும் என்ன செய்யல, குறைபடல. உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில குறைவுபட்டு அந்த குறைவு கடைசி வரைக்கும் நிறைவாகாதபடி வாழ்க்கையில் அவதிப்படுறவர்கள் உண்டு. ஆனால் நம்மை நம்முடைய ஆண்டவர் கானாவூரிலே திராட்சரசம் குறைவுபட்ட அந்த குறைவை நீக்கினவர் நம்ம கூட இருக்கிறபடினால நமக்கு எப்பெல்லாம் குறைவு வந்துச்சோ அப்பெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மாத்திர நிறைவாய் மாற்றவில்லைன்னா நம்ம சமுதாயத்துல வெக்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருந்திருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஒருபோதும் வெக்கப்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக கர்த்தர் நாம கையிட்டு செய்யற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மோட கூட இருந்தார். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நல்லா வேலை பார்த்து கொண்டிருந்தவங்க திடீரென்று வந்த பலவீனத்தினால நீ வேலை பார்க்க தகுதியில்லை வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த குடும்பமே கண்ணீர்ல நிக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வருஷம் எல்லாம் நாம நம்முடைய குடும்பத்திற்காக வேலை செய்து உழைக்கும்படியா ஆண்டவர் நமக்கு சரீரத்துல நல்ல பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்க சாப்பிடுறதுனாலதான் வந்த பலன் நினைக்காதீங்க, கர்த்தரே நமக்கு பலனாயிருந்தார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்முடைய பலவீனங்களை எப்பயோ நம்ம மறிச்சு போயிரும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். சரீரத்துல ஒரு விதத்துல பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நம்முடைய வேலைகளை செய்ய, நம்முடைய பிரயாணங்களில நம்ம போய் வர கர்த்தர் ஒருவரே நம்ம கூட இருந்தபடியினால இவைகள் எல்லாம் சரியா நடக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய தேவன் நம்முடைய கையின் கிரியைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அது ஆச்சரியமா சொல்லுது. வாசிங்க லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். லேவியராகமம் 25 21. இங்கே வாசிக்கிறோம், ஒரு வருட வேலை 6 வருடத்திற்கு போதுமானதா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்தின் பலன் 6 வருஷத்துக்கு நமக்கு எப்படியா இருக்குமா? போதுமானதா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். அப்போ 6வது நாள்ல அந்த 7வது நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். மன்னாவை பொறுக்கிக் கொள்ளும் போது அன்னைக்கு மாத்திரம் 2 மடங்கு பொறுக்கலாம், மற்ற நாள்ல பொறுக்குனா புழுத்துரும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற வேலையை ஆசீர்வதித்து அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அற்புதமான விதத்துல சந்தித்தார். அல்லேலூயா. இப்படிலாம் நமக்கு பணம் கிடைக்குமா, இப்படிலாம் உதவி செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை இணைஞ்சிருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு பேங்க் போயிருந்தேன். பேங்க் போயிட்டு வெளியே வர்றேன். ஒரு மருமகளும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க நம்ம சபையை சேர்ந்தவங்கள, இங்க போரூர்ல ஒரு கிறிஸ்தவங்க. தோத்திரையா தோத்திரையான்னாங்க. இது தான் எங்க மருமகான்னுச்சு. மருமகளும் தோத்திரம் போட்டுச்சு. உங்க பேர் என்ன பேர் யான்னு மருமக அடிச்சு. என் பேரு டேவிட் பாஸ்டர்மா அப்படின்னு. ஐயோ, எங்க வீட்டுக்காரர் நேற்றை கூட உங்களை குறித்து சொன்னாரியா, சின்ன பையனா இருக்கும்போது முட்டை ரொட்டி எல்லாம் கொடுப்பீங்களாமே, உண்மையா அப்படின்னு. ஆமாம்மா, முட்டை ரொட்டிலாம் கொடுப்பேன், ஊர் ஜனமே வந்து வாங்கிட்டு போச்சு. எங்க வீட்டுக்காரர் அதுக்குன்னே வருவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பயே வசனம் படிச்சேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நான் கிளம்புறேன், கொஞ்சம் பொறுங்கய்யா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பினாங்க. அந்த பக்கம் திரும்பி பரிசை எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்தாங்கய்யா உங்களுக்கு எங்க வீட்டுக்கார நீங்க சின்ன பிள்ளையிலேயே வசனத்துக்குள்ள நடத்திருக்கீங்களே, உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன், அதனால முத பார்த்ததுனால சும்மா அனுப்பக்கூடாது, இந்தாங்க ஒரு காணிக்கை வச்சுக்கோங்கன்னு 5000 ரூபாய்க்கு ஒரு செய்வர் கம்மியா கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேங்குக்கு போயிட்டு வெளியே வரும்போது என்ன போல பேங்க்கு போயிட்டு வந்தவங்க பணம் எடுத்து வீட்டுக்கு போகாம நமக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக உள்ள பேசிக்கிட்டு? ஆனா அதுதான் எனக்கு விளங்குது, நமக்கு தேவையில்லை சந்திக்கும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கேட்டா நீங்க சொல்லுவீங்க, இந்த வருஷத்துல எப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்தார்? சந்தித்தார். சில நேரம் நமக்கு ஆண்டவர் செய்யறத மற்றவங்க பார்க்கும்போது பொறாமப்பட வேண்டியது, அப்படித்தானே? இந்த முறை நான் லண்டன்ல வந்து 2 வாரம் தான் தங்கினேன். ஒரு வாரம் நான் வழக்கமா போற இடம், அங்க ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தேன். அப்போ ஒரு இங்கிலீஷ் சபையில ஒரு போதகரை பார்க்க போனா அவர் இல்லை. அதனால அங்குள்ள செக்ரட்டரி இந்த காலை கொடுத்து வந்துட்டேன். அப்புறம் நான் வந்த பிற்பாடு மறுநாள் அவரு என் போனை தொடர்பு கொண்டிருக்காரு, என் போனு ரீச் ஆகல. நான் எந்த இடத்துல தங்கியிருக்கேன் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் டேவிட் அங்கதான் இருக்காரு, ஆமா அவர் ரெடியா இருக்கு சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னு. சரி, ஏதோ பார்க்க வர்றாரு போலுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்த உடனே நான் தங்கியிருக்க பாஸ்டர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து அவர் கையை கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் என்னன்னா அங்க 30 வருஷமா இருக்கிறவர். அங்க யார் போய் குடித்தனம் பண்ணாலும் அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, அது ஆணானாலும் பெண்ணானாலும் வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் ஒரு லைப்ரரிக்கு வர சொல்றாங்க. அங்க அந்த லண்டன்ல பேசுற இங்கிலீஷை கத்து கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டர் 2 வருஷமா அந்த இங்கிலீஷை கத்துருக்காரு. ஆனா ஊழியத்துக்கு போனா நீங்க பேசுங்க, நீங்க நல்லா பேசுங்க, நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், ஆனா நீங்க சிரிக்க கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? பாதி செய்கை பாதி பேச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ரெண்டையும் செஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ஓ ஓ ஓ வெரி குட் அண்டர்ஸ்டாண்ட். நம்மை அறியாத மக்களோடு நம்ம பேசவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் பக்கத்துக்கு போய் நீல கவரா ஒன்ன கொடுத்தாரு. அவர் போன பிற்பாடு, ஏயா நாங்க எத்தனையோ வெள்ளைக்காரனை பாக்குறோம், ஆனா வீடு தேடி வந்து உமக்கு வெள்ளைக்காரன் என்ன கொடுத்து போறான், காணியை கொடுத்து போறான். எனக்கு கொடுக்கலையா, என்ன அவரை தெரியாது, நான் அவரை தெரியாது, நான் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார், கணம் பண்ணுவார், கணம் பண்ணுவார். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில கணம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நீயும் உன் வீட்டாரும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை என்ன செய்தார், போஷித்தார். இந்த மன்னாவை குறித்து பைபிள் சொல்லுது, தூதர்கள் சாப்பிடும் அப்பம், உணவு. தூதர்கள் சாப்பிடுற உணவை தம்மை நம்பி வனாந்தரத்துல வந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் மேலாய் அவர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன். நாம ஒன்றை கேட்டா அவர் ரெண்டை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகத்துல அவர் ஒரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக பரிதபித்து நிற்காதபடி ஆண்டவர் அற்புதமான விதத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்து மக்களை போல என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே அவற்றை சொல்லி செபிச்சா போதும். அவர் வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இதுவரைக்கும் நம்மளை அப்படி நடத்தி வந்திருக்கிறார், இனி அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அற்புதமான வழி நடத்தல் பாருங்க. 40 வருஷமா துணி என்ன செய்யலையா, பழசா போகலையா. வீட்டுக்குள்ளேயா வந்தாங்க இல்ல, வனாந்தரத்துல பிரயாணம், மேகம் எங்க நிக்குதோ அங்க செட்டு போடணும், செட்டு போட்டு உள்ள இருக்கணும். ஒரு காரியத்தை நம்முடைய சின்ன மொழியில யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, வனாந்தரம்னா அது என்ன பூமி அப்படின்னா மணலான பூமி. எப்படி எவ்வளவு காத்தடிச்சாலும் மணல் வந்து மேல விழும், அப்படி தட்டிட்டா மணலுக்கு என்ன செஞ்சிடும், கீழே போயிடும். நம்ம ஊரு தெரு இருக்குத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெள்ளையா போட்டு போனா வரும்போது எப்படியா இருக்குது, கலரா இருக்குது. அல்லேலூயா. வெளிநாடுகள்ல இந்த ஒரு தூசியை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த தேசத்துல ஒரு நாள் கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். ஒருவராவது பாதி வயசுல செத்தாமன்னு சொல்லிட்டு அங்க எழுதவே இல்லை. எல்லாம் 99, 100, 110, 120, 130 இப்படி ஆயுசு நாட்கள் அவங்க அதிகமா வாழ ஒரு காரணம், அவங்க சாப்பாட்டு விதம் ஒண்ணா இருந்தாலும் அங்க இந்த மாதிரி தூசி துப்பட்டீங்க இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நேற்றுக்கு நான் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர்கிட்ட போயிட்டு
இந்த ரத்தம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி போட்டு அவர் என்கிட்ட காமிச்சார். இந்த ரத்தத்துல ஒரு டெலஸ்கோப் வச்சுட்டு டிவியில காமிச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம அடையாறு அடையாறு ஆறு இருக்குல்ல, அந்த அடையாறு ஆத்துல மழை நல்லா பேஞ்சா குப்பையும் கூளமும் அண்டாவும் குண்டாவும் வருமே, அது போல வருது. அது ஃபுல்லா வருது. எப்படிங்க இவ்வளவு தூசி போச்சு அப்படின்னா, எல்லாம் ரோட்டுக்குள்ளதான். ரோட்ல நம்ம போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு வேன் போகுது அப்படின்னா, வேனுக்காரனை முந்திரலாம்னா அம்புட்டு தூசியும் நம்ம சுவாசிக்கிறோம். மூக்கு வெளியே போய் அம்புட்டு எதுல போகுதான்? ரத்தத்துல போகுதான். நான் நினைச்சுக்கிட்டேன், எத்தனையோ முறை லாரிக்கு பின்னாடி போயிருக்கேன், எத்தனையோ முறை காருக்கு பின்னாடி போயிருக்கேன், ஹெல்மெட்டும் போடல, வாய்க்கும் மூக்குக்கும் சேர்ந்து மாசும் போடல. நமக்கு அவ்வளவு தூசி உள்ள போனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரத்தம் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எங்கே நிக்கல. ஒரு பாஸ்டருக்கு சுகம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் போய் என்ன செய்துன்னு சொல்லி விசாரிச்சு ஜெபம் பண்ணலாம்னு போனேன். ஏதோ ஒரு பொருள் அதிகமாயிருச்சுன்னா ரத்தம் கட்டி ஆயிருமா. ரத்தம் தண்ணி போல இருந்தா தான் மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த இருதயம் எப்படி பம்ப் பண்ணும் போது மேல இருந்து ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கும். அப்ப ரத்தம் பம்ப் பண்ணுது, ஆனா எங்கே போய் சிக்குது. ஐயோ நெஞ்சு வலிக்கு, நெஞ்சு வலிக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரத்தம் எல்லாம் இணைஞ்சிருச்சு, உறைஞ்சிருச்சு. அப்ப ஏன் ரத்தம் உறைஞ்சிச்சு? இருக்க வேண்டிய அளவுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குது. அதை நீங்க அட்மிட் பண்ணி தான் என்ன செய்யணும், பார்க்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இயேசுநாதரே, எவ்வளவோ பெட்டு காலியா இருக்குது, இந்த ஐயாவை கொண்டாந்து இந்த பெட்ல படுக்க வச்ச ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் படுக்க வைக்கலையாப்பா. நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்றேன். ஆண்டவரே உமக்கு தோத்திரம். இந்த ஐயாவை சீக்கிரமா வீட்டுக்கு என்ன செய்யும், அனுப்பும். அவருக்கு இருக்க வேண்டிய காரியமெல்லாம் நார்மல்ல இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்படின்னு கடிஞ்சு கொண்டு செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க பயத்துல இருக்காங்க. இன்னொரு பாஸ்டர் சொன்னாரு, போய் அட்மிட் பண்ண அன்னைக்கே வலது பக்கத்துல ஒருத்தர் போயிட்டாரு, இடது பக்கத்துல போயிட்டாரு. போன உடனே பக்கத்துல இருக்கவங்க ஓஹோ கொள்ளு ஓன்னு சொல்லி மார்பில் அடிச்சு அடிச்சு அழுவாங்க. அந்த அழுச்சத்தம் கேட்ட உடனே வியாதியில இருக்கிற பெட்ல இருக்கிற அடுத்தவங்க நினைப்பாங்க, நமக்கு எப்பயோ நமக்கு எப்பயோ ஆண்டவரே ஆண்டவரே. அதனாலதான் மருத்துவமனையில படுத்துக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட குறிச்சு என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இந்த வியாதியில இருந்து விடுதலை கிடைச்சா போதும். உலகத்துல பலவிதமான கொடுமை சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல ஒரு கொடுமை வியாதியின் கொடுமை. அது அனுபவிச்சா தான் தெரியும், சொல்லி விளங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வியாதியின் மேல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கையின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுப்பீர்கள். அப்படியானால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படியா ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம கடிந்து கொண்டு செபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதனால எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்க கூடாது. ஆண்டவரால முடியும், மருத்துவரால எல்லாம் முடியாது, நம்ம ஆண்டவரால எல்லாம் முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். செத்து போயிருன்னு சொல்லிட்டாரியா, அவர் படிச்சதை சொன்னார், பாவம் அவருக்கு தெரியுது, அவ்வளவுதான். ஆனா நம்ம வேதம் 53:5 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்க அப்படி வியாதிப்படும் பொழுது கண்ணை மூடி, ஆண்டவரே கல்வாரியில தொங்குகிறீரையா, உம்முடைய கையில காலில் இருக்கிற அந்த தழும்பை நான் விசுவாசத்துல பாக்குறேன், அந்த தழும்பை என் கையினால தொடுறேன், உம்முடைய தழும்புகளால சுகமானீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. அந்த வார்த்தையை யார் வேணாலும் நம்பலாம். அப்படி நம்பினவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வருடமெல்லாம் கொடுத்து வந்தார். உபாகம புஸ்தகம்
29ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இன்னொரு வழிநடத்தல பார்க்கிறோம். பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பாதரட்சை என்ன செய்யவில்லை? பழுதாகவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நடந்த நடையெல்லாம் மணல் மேல. அல்லேலூயா. மணல் மேல நடக்கிறதுக்கும் தரையில நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதரட்சை பழையதாகவில்லை, கால் என்ன செய்யவில்லை? வீங்கவில்லை. ஏன்னா கால் வீங்கிட்டா வனாந்தரத்துல வைத்தியம் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. என் பிள்ளைங்க எங்க வியாதிப்பட்டா எங்க போவாங்க? ஆகவே நான் அவர்களுக்கு கால் வீங்காதபடி நடந்தார்கள். ஆனா கால் வீங்கவில்லை. அவர்கள் போட்டிருக்கிற செருப்பு என்ன செய்யவில்லை? பழையதாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன வசனம் இப்ப எனக்கு ஞாபகம் வருதுன்னா, நமக்கு சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம உபயோகப்படுத்துற பொருளுக்கும் அதை கர்த்தர் அப்படி அப்ளை ஆக்குறாரு. எந்த வசனம்? 103வது சங்கீதம் 4வது வசனத்துல, உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உன் வயது திரும்ப வாழ வயது. வாழ வயதுனா எத்தனை வயசு? டீனேஜ். அதான் வாழ்ற வயசு. அப்போ வயசை பார்க்க கூடாது நம்ம. அல்லேலூயா. ஆமென். முடிய மாத்திரலாம், வயசை மாத்த முடியுமா? வயசு போனா உலகத்தார் சொல்றாங்க, வயசு போக போக சரீரம் பலவீனம் அடையும் அப்படின்னு உலகத்தார் சொல்றாங்க. மெடிசன் அது சொல்லுது. ஆனா நம்ம வச்சிருக்கிற பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகை போல எழும்புவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உலகத்து மக்களுக்கு இல்ல. இந்த பைபிளை விசுவாசிக்கிற நமக்கு அது கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்? விலை போட்டுகிறார். மனுஷன் விதைக்கிறான், அறுக்கிறான், களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறான், பேங்க்ல போட்டு வைக்கிறான், வீட்டுல வந்து கன்னத்துல கைய வச்சு நான் என்ன செய்வேன்னு சொல்லி கவலைப்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை காட்ட நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் ஆண்டவருடைய சாயல்ல உருவாக்கப்படல. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயல்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் நம்ம மேல கரிசனையாய் அவர் நம்மை போஷிக்க, நம்மை உடுத்து வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற பட்சிகளை ஆண்டவர் உடுத்து வைக்கிற விதத்தை குறித்து சொல்லும் பொழுது, சாலமோன் ராஜா கூட அப்படி ஒன்ன உடுத்திருந்தது இல்லையா? அல்லேலூயா. அந்த பச்சை கிளியை பாருங்க, அதனுடைய கழுத்தை பாருங்க, காக்காய பாருங்க, அதனுடைய கழுத்தை பாருங்க. எந்த முடி வெட்டுறவனும் அவ்வளவு கிளீனா வெட்டவே முடியாது. அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு இடத்துலயும் ஒரு புள்ளி என்ன செய்யாது? இருக்காது. இதை ஆண்டவர் உடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாயுடைய தோலை பாருங்க, லாரியே ஏறல அப்படி புரட்டி போட்டு போறது, ஒண்ணும் செய்யுது. கர்த்தர் அந்த நாய்க்கு அப்படிப்பட்ட உடுத்தி வைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மள கர்த்தர் எப்படி உடுத்தி வைத்திருக்காருன்னா,
டெய்லி குளிக்கணும். அல்லேலூயா. டெய்லி குளிச்சாதான் கத்தாழ வாசனை என்ன செய்யாது, வராது. ஆனா ஒரு சிலருக்கு மாசத்துல ஒரு நாள் குளிச்சாலும் அந்த செண்டு என்ன செய்யுது, உதவி செய்யுது. அப்படி போட்டு போனாங்கன்னா கம 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 கமன்னு என்ன செய்யுது, மணக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை கர்த்தர் உடுத்துவித்த விதம் வேற, ஆகாயத்து பட்சிகளை உடுத்துவிக்கிற விதம் வேற. சாலமோனை காட்டிலும் அவைகளை கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியாய் அருமையாய் ஆண்டவர் உடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தையாவது கூட்டுவான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், வருஷம் எல்லாம் வந்துட்டோம், இந்த மாசத்தை எப்படி கிடக்குது அப்படிங்கெல்லாம் கவலை வேண்டியதில்லை. 11 மாசத்தை கடத்தினவர் 12வது மாசத்துக்கும் அவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 12வது மாசத்துடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. 4வதாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. ஆண்டவர் நடத்தி வந்த விதத்துல ஒன்று, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் என்ன செய்வாராம், திறப்பார். வானத்தை கர்த்தர் திறந்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? இடம் கொள்ளாமற் போக மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளுக்குள்ள போனா வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அல்லேலூயா. வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆனாலும் சரவணா ஸ்டோருக்கு போனா 2 கை நுமுறை பிடிச்சிட்டு வந்தா தான் மனசு நமக்கு ஆறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை முறை நமக்கு வானத்தை திறந்து கர்த்தர் அந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து நம்முடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறார் என்பதை ஒவ்வொருத்தரும் இங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காலத்துல உதவி செய்கிறவர். ஏற்ற காலத்துல சில மனிதர் இருக்கிறாங்க, அவசரத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவரோ அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளை நாம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, மறக்கவும் கூடாது. அல்லேலூயா. குறைகளை நீக்க பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்கிறார். கடைசியா லூக்கா 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனத்தை வாசி. லூக்கா 13 ஒரு உவமையை சொன்னார். இந்த வசனத்துல ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய திராட்சை தோட்டமாகிய சபையில நட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல கனியை தேடி வரும் பொழுது 3 வருஷமா அவர் வெட்டி அவர் எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி சுத்தி வேலி அடைத்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்தார். ஆனால் நாமோ ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காமல் நாம இருக்கும் பட்சத்துல அதற்கு சொந்தக்காரன் சொல்லுகிறான், ஏன் இது சும்மா நிக்கிறது, இதை வெட்டி போடு அப்படின்னு நியாய தீர்ப்பு நம்ம தலை மேல வருது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ பரிந்து பேசுகிறார்,
ஐயா இருக்கட்டும், இந்த வருஷமும் என்ன செய்யட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். அப்போ நம்ம ஆண்டவர் தான் நமக்கு ஆயுசு நலன் நீட்டி கொடுக்கிறார். நம்ம மேல இரத்தப்பழி வந்தாலும் நியாய தீர்ப்பு வந்தாலும் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய வழியையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷமும் இருக்கட்டும், எரு போடுறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், பாதுகாக்கிறேன், கனி கொடுத்தா பார்க்கலாம், கனி கொடுக்காட்டா வெட்டிடலாம். பைபிள் எழுதியிருக்குது, கோடாரியானது மரத்தின் வேறருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்காம நினைச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே இவ்வளவு காரியங்களை எனக்கு என் குடும்பத்துக்கும் செய்திருக்கும் பொழுது ஒரு காரியமும் உமக்காக நாங்க செய்யல அப்படின்னா நாங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்க முடியும். ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் தக்கதாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதோடு நின்று விடாதபடி உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, உமக்காக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கர்த்தர் கனி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எல்லார் கண்களை மூடலாமா? ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனே, மகிமை உள்ள தேவனே, மாறாத இயேசுவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. காரா மாலா நீ காரா லாதிபா ராசா தாராபா லாபா ரீமா காலா தீமா ரூபா காலா தீமா ராமா லாபா தி காரா லாபா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே 51வது ஞாயிற்றுக்கிழமையில வந்து உம்மை ஆராதிக்க, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க, உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, கனி கொடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவிய எபினேசரே, இனிமேலும் இனிமேலும் ஆமென். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அல்லேலூயா. இந்த உலகில் தந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனிய ஆமே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரைக்கும் எந்த தீங்கும் வராமல் இந்த வருடமெல்லாம் பாதுகாத்த தேவன் வருகிற புதிய ஆண்டிலும் கூட நாம் பிரவேசிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறபடியினால நன்றி உறுதியத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காபா ராபா லாபா தீபா ராபா லாபா தீக்கரா மாலாபா சந்துரியா மாலாபா தீரபா லாபா தீக்கரபா லாபா. இந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல எத்தனையோ காரியங்களை தவறி இருக்கிறோம். அதற்குண்டான நியாய தீர்ப்பு, தண்டனை நமக்கு மேல நிக்குது. ஆனா வருகிற 27, 28 2 நாளும் ஆண்டவருடைய 28, 29 2 நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து எந்தெந்த காரியத்துல தவற விட்டோமோ, மீறி விட்டோமோ, அவைகள் எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே புதிய ஆண்டுல பழைய மனுஷனாக அல்ல, ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாக நாம் பிரவேசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடுவோம். என்னிடத்துல வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். தள்ளாத ஆண்டவர் நம்மத்தில இருக்கிறார். அவருடைய சமூகத்துல இந்த வாரத்துல காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதுபோல புதன்கிழமை
தம்பி மைக்கேலுடைய திருமணத்தை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய், இயற்கையின் சூழ்நிலையில சாதகமா மாற்றி தரும்படியாய் அழைக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளை வந்து பங்கு கொள்ள, அந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்த ஆசீர்வதிக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இந்த வருஷ கடைசியில எந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் எந்த விதமான பலவீனங்களும் வியாதிகளும் விக்கினங்களும் ஆபத்தும் வராதபடி கத்தரை வேலை அடைத்து பாதுகாக்கும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே என்னுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான வேளையில கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டீரையா. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அப்படி எங்கே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். தம்பி மைக்கேல் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். அவன் மேல் நம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நீர் ஒருவனே அவருக்கு தகப்பனாயிருந்து ஆண்டவர் இந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவைகளை இதுவரைக்கும் சந்திச்சீங்க, இன்னும் சந்திங்கப்பா. இயற்கையின் சூழ்நிலைகளை சாதகமா மாற்றித்தாங்க. கர்த்தருடைய கரம் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.